ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தொய்வுன்னு சொன்னீங்கல்ல, தொய்வில்லை, தேய்வு. மதிமுகவை இனிமேல் காப்பாற்றுவது கடினம். நேற்று கட்சிக்கு வந்த துரை வைகோ, வைகோவினுடைய மகன் என்கிற தகுதியை தவிர எந்த தகுதியும் இல்லாத ஒரு அரசியல் தரித்திரம். யாரெல்லாம் என்ன விமர்சிக்கிறாங்களோ, மதிமுக விட்டு வெளியில போனாங்களோ, அவங்க கூட தொடர்புல இருக்காரு. தொடர்புல இருக்கணும், இருந்தா என்ன தப்புன்னு கேட்கறேன். நீங்க நிர்மலா சீதாராமன் காலடியில காஞ்சிபுரம் பட்டு வாங்கிட்டு கொண்டு கொடுத்தீங்களே, தொடர்புல வச்சுக்கலாமா? துரை வைகோ திருச்சியில் ஜெயிச்சது அவனுக்கு அழக கண்டு போட்ட ஓட்டா, நேரு போட்ட பிச்சைங்க. அது நீங்க உதயசூரியன் சின்னத்துல நின்னு தான் சொல்லலாம் சார். அவர் தீப்பெட்டி சின்னத்துல நின்னு வெற்றி பெற்றாரு. அப்ப நாளைக்கு ராஜினாமா செய்ய சொல்லுங்க. ஒரு வட்டத்துல நின்று ஜெயிப்பானா துரை வைகோ? மதிமுகல துரை வைகோக்கு பொறுப்பு கொடுக்கிறப்போ ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. ஆனா துணை முதல்வர்னு உதயநிதிக்கு பதவி கொடுக்கறாங்கங்கறப்போ அதே விமர்சனத்தை இங்க வைக்கணும்ல. நான் நேரடியாக பாதிக்கப்பட்டவன். நான் மறுமலர்ச்சி திமுகவுக்கு உயிர் தருவதற்கும் உதிரம் சிந்தியும் வளர்த்தவனா. உங்களுக்கு துரோகம் நடத்திட்டாரா வைகோ? எவ்வளவு பெரிய துரோகம்! என் வீட்டு பக்கத்துல என் தாய் பிறந்த மண்ணில் வேறுக்கிளம்பியில என்னுடைய கொடும்பாவியை கொளுத்தினாரு. அந்த சென்ட்ரல் சிலபஸ் பாடத்திட்டத்தை கொளுத்துகிற பொழுது வைகோ சொல்லுகிறார், நான் சில கொளுத்துறது மாதிரி கொளுத்துங்கிறார். திமுகவுடன் தான் கூட்டணிகள் ரொம்ப உறுதியா இருக்காரு வைகோ. அப்படிதான் சொல்லுவார். 8ஆம் தேதி சொல்லுவோம், 9ஆம் தேதி போயிடுவோம். ஸ்டாலினை முதலமைச்சராக்குறதெல்லாம் என் அஜெண்டா கிடையாது, புரியுதா அப்படின்னு நெஞ்சில நிலநடுக்கம் ஏற்பட்டு. வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர், சொற்பொழிவாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலை. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கு. ஆனா பிரச்சார களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கான சீட் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான வியூகங்களை வகுத்துக்கிட்டே இருக்காங்க. எதிரணியில் என்னதான் கூட்டணி பலம் இன்னும் கட்டமைக்கப்படலை, நிறைய கட்சிகள் இல்லை, மெகா கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னாலும் பல ஆண்டுகளாக கூட்டணியில் தொடரக்கூடிய திமுக கூட்டணிகள் அவங்களுடைய சீட்டு எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலையில் இருக்காங்க. அது கம்யூனிஸ்ட், பிசிக எல்லா கட்சிகளும் இல்லை. குறிப்பாக மதிமுக 8 தொகுதிகள்லையாவது வெற்றி பெற்றாதான் கட்சி அங்கீகரிக்கப்படும், அதனால நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டி போடுவோம் அப்படின்னு துரை வைகோ சொல்றாரு. மல்லை சத்யா விலகலுக்கு பிறகாக மதிமுகவில் ஒரு தொய்வு இருக்கிறதாவும் பேசுபொருள்கள் அடிபடுது. கூட்டணி பேரத்தை அதிகரிக்க முடியும் நினைக்கிறீங்களா? இன்னொரு பக்கம் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துறதா அரசல் புரசலா தகவல் வருது. மதிமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தொய்வுன்னு சொன்னீங்கல்ல, தொய்வில்ல, தேய்வு. மதிமுகவை இனிமேல் காப்பாற்றுவது கடினம். ஏன்னா பிஜேபியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு ஒன்றிய அரசில் அமைச்சர் ஆக வேண்டும் என்கிற அதிகார வெறி வைகோவினுடைய புதல்வனுக்கு வந்துவிட்டது. ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிற சத்யா, பட்டியல் இனத்தை சார்ந்த நண்பர் சத்யா, மதிமுகவில் ஒரு வைரத்தூண். அதே ஃபோரத்தில் உட்கார வைத்திருக்கிற செந்திலிதிபன் பொருளாளர், அவன் அடுத்த வீட்டுக்காரங்களுக்கே தெரியாது. அதே ஃபோரத்தில் உட்கார வைத்திருக்கிற ஆடிட்டர் சண்முகராஜ், அவரை யாருக்கும் தெரியாது. அதே ஃபோரத்தில் உட்கார வைத்திருக்கிற செஞ்சி மணி, அவர் அந்த மாவட்டத்தை தாண்டி யாருக்கும் தெரியாது. ஆனால் சத்யாவை எல்லாருக்கும் தெரியும். இந்த கட்சியை கட்டமைக்கக்கூடிய காலத்தில் அவர் வந்து சேர்ந்தவர். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தொண்டை மண்டலத்தில் வளர்த்த ஆகப்பெரிய அண்ணாவின் தம்பி மதுராந்தகத்தார் பக்கத்தில் இருந்து அவர்தான் இந்த இயக்கத்திற்கு அவரை கூட்டிக் கொண்டு வருகிறார். அவர் கையில் இளைஞரணி பதவியை கொடுத்தார் அண்ணன் வைகோ. அதை அவர் திறம்பட செய்தார், நிரம்பட செய்தார், அறம்பட செய்தார். வைகோவுக்கு உயிருக்கு ஆபத்து வந்த பொழுது தன்னுயிரை பற்றி கவலைப்படாமல் அவரை காப்பாற்றினார். நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்தார். மறுமலர்ச்சி திமுக தொண்டர்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு பர்சனாலிட்டி மல்லை சத்யா.
அவரை அகற்ற வேண்டும், அவரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நேற்று கட்சிக்கு வந்த துரை வைகோ, வைகோவினுடைய மகன் என்கிற தகுதியை தவிர எந்த தகுதியும் இல்லாத ஒரு அரசியல் தரித்திரம் இப்படி செய்திருப்பதை நினைத்து மதிமுக தொண்டர்கள் கொதிக்கிறார்கள், கொந்தளிக்கிறார்கள், கோபத்தின் உச்சியில் இருக்கிறார்கள். துரை வைகோ மட்டும்தான் மல்லை சத்யாவோட நிகழ்த்துக்கு காரணம்னு சொல்லிட முடியுமா? அவர் அடுக்கடுக்காக வைக்க குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. அவர் செய்த நிறைய துரோகங்கள், இவர் வந்து யாரெல்லாம் என்ன விமர்சிக்கிறாங்களோ, மதிமுக விட்டு வெளியில போனாங்களோ அவங்க கூட தொடர்புல இருக்காரு, உள்ள கூட இருந்தே வேறு வேலைகளை செய்யறாருன்னு சொல்றாரு. தொடர்பில் இருக்கணும், இருந்தா என்ன தப்புன்னு கேட்கறேன். யார் யாரோடு தொடர்பில் இருக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அப்படி ஒரு பட்டியல் நீங்க வச்சிருக்கீங்களா? யாரோடு தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு ஒரு விவரமான பட்டியலை வெளியிடுங்க. நீங்க நிர்மலா சீதாராமன் காலடியில காஞ்சிபுரம் பட்டு வாங்கிட்டு கொண்டு கொடுத்தீங்களே, தொடர்புல வச்சுக்கலாமா? செய்தி செவி வழியா வர செய்தி தான். செவி வழியா இல்ல, அதுக்கு ஆதாரமே இருக்கு. மோடியை கட்டி பிடிக்கிறீங்களே, சரியாது? பிரதமர் மரியாதை நிமித்தமான அதை தொண்டை கவலை வருத்தப்பட மாட்டானா? திராவிட இயக்கத்தையே வீழ்த்தணும், தமிழ்நாட்டையே பழிவாங்க துடிக்கிறவர் நீங்க போய் சந்திப்பீங்களா? இல்ல, கூட இருந்துகிட்டே செய்யக்கூடிய துரோகம்னு பாக்குறாரு. அது தன்னை அவதூறா பேசக்கூடிய, நான் தான் தலைவர், நான் தான் எல்லாமே சொல்லக்கூடிய மல்லை சத்யா என்ன பத்தி தொடர் அவதூறுகளை பேசக்கூடியவங்களோட தொடர்புல இருக்கிறதுங்கிறது ஒரு விதமான துரோகம் இல்லையா? அது துரோகம் நினைக்கிறாரு. அது எப்படி துரோகமாகும்? அப்போ இவரை பத்தி தப்பா பேசுறவங்க கிட்ட தொடர்புல இருக்கிறப்போ அவங்களுக்கு பதவி என்ன ஓட்டம் தானே இருக்கும்? இல்ல இல்ல, தப்பா பேசுறதுக்கு அதுபடியா ஏன் நீ நடந்துக்கிற? துரோகம்னா என்ன தெரியுமா? கட்டப்பொம்மன் எட்டப்பனை காட்டி கொடுத்தான், எட்டப்பன் துரோகி. கம்பேர் பண்ணி பேசுறாரு. அப்ப மாத்தையா சத்யான்னா நீ என்ன பேசுது? மாத்தையா துரோகம் செய்தார்னு வைகோவுக்கு தெரியுமா? ஒரு இயக்கத்தில் உட்பகையும் குழு மனப்பான்மை இயல்பாக வரும், குடும்பத்திலேயே வருது. தமிழ் தேசிய தலைவர் மாத்தையாவுக்கும் கருத்து பேரோடு வந்திருக்கும். என்ன துரோகம் செய்தார்னு வைகோவுக்கு தெரியுமா? we will fight to the last man சொன்னமா மாத்தையா. பகைக்கஞ்சாதவன், எல்லாமாக இருந்தவர். அவரோட நீ சத்யாவை ஒப்பிடுறேன்னா நீ என்ன கொடுமை இது? இப்ப சத்யா ஒரு ஆள் போயிட்டதுனால மதிமுகவே எல்லாரும் போயிட்டாங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சி எல்லா இடம் போயிடுச்சு. ஒரு பொறுப்புகள்ல இருந்தவங்க போயிருக்காங்க, தொண்டர்கள் அப்படியே தொண்டர்கள் தான் போயிட்டாங்க. பொறுப்புற உள்ளவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. ஜீவன் இருக்காரு, கழககுமார் இருக்காரு, வந்தியத்தேவன் இருக்காரு, செந்திலஜிபே இருக்காரு. தொண்டர்கள் பூரா போயிட்டாங்க. ஒரு ஆதரவாளர் வட்டம் இருக்கிறதுனாலதான் அவர் எங்க போனாலும் கூட்டம் கூடுது. வைகோவுக்கான ஒரு சர்க்கிள் இப்போ வரைக்கும் இருக்கு. திருச்சியில எம்பியா தேர்வாயிருக்கார் துரை வைகோ. அப்புறம் மதிமுகவுக்கான ஒரு கட்டமைப்பும் ஒரு வலுவும் இல்லாமலா இதெல்லாம் நடக்குது. நீங்க எப்படி வந்து அதோ சில பேட்டிகள்ல அஸ்தமனம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றீங்க. அழிஞ்சு போச்சுங்க. துரை வைகோ திருச்சியில ஜெயிச்சது அவனுக்கு அழகை கண்டு போட்ட ஓட்டா, அவனுடைய ஆற்றலை கண்டு போட்ட ஓட்டா, அவனுடைய அறிவை கண்டு போட்ட ஓட்டா, நேரு போட்ட பிச்சைங்க. அது நீங்க உதயசூரியன் சின்னத்துல நின்னு தான் சொல்லலாம் சார். அவர் தீப்பெட்டி சின்னத்துல நின்னு வெற்றி பெற்றாரு. அப்ப நாளைக்கு ராஜினாமா செய்ய சொல்லுங்க. ஒரு வட்டத்துல நின்று ஜெயிப்பானா துரை வைகோ? அந்த அளவுக்கு அவருக்கு வந்து பலம் இல்ல. நீங்க எடை போடுறீங்களே. ஒரு பலமும் கிடையாது, ஒரு பலமும் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் வந்து நீங்க எப்படி இப்ப சொல்றீங்களோ, வைகோவுடைய ஒரே மகன் துரை வைகோங்கிறதுனாலே உனக்கு எல்லாம் வந்துருமா அப்படிங்கிறப்போ உதயநிதிக்கும் இதை ஒப்பிட்டு பாக்குறாங்க இல்லையா? உதயநிதிக்கு அந்த பொறுப்பு அண்ணன் ஸ்டாலின் கொடுத்தாரு. நீ என்ன செய்திருக்கணும்? அந்த பொறுப்புக்கு தக்கவனாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வெறி, வேகம் தம்பி உதயநிதிட்ட இருந்தது. எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா? 2 லட்சம் உறுப்பினர்களை சேர்க்கணும் இளைஞரணிக்குன்னு சொன்னார் ஸ்டாலின், சேர்த்து கொடுத்தாரு. பெரியார் காலத்திலிருந்து திராவிட இயக்க வரலாறை வாசித்து வாழுகிற நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், பெரியார் காலத்தில் கூட நடக்கலை. அடுத்த தலைமுறை, பூத்து வருகிற புதிய தலைமுறையை அவனை கொள்கை பயிற்சியாளனாக, கொள்கைக்கு பற்றாளனாக மாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு முழுக்க 250 பாசறை கூட்டங்களை நடத்தியவன் பேர் உதயநிதி ஸ்டாலின். என்ன சார் இது? துரை வைகோக்கு ஒரு நியாயம், உதயநிதிக்கு ஒரு நியாயம் மாதிரி இருக்கு. அதான் அவன் தகுதியை வளர்த்துக்கிட்டாரு. உதயநிதி என்ன தகுதியை வளர்த்துக்கிட்டாரு? துரை வைகோவுக்காக 250 பாசறை கூட்டம் நடத்தினான். அது உதயநிதி நடத்தினாங்களா? அங்க இருக்கக்கூடிய அமைப்பாளர்கள், அங்க இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள். அதுக்கு முன்ன நடக்கல. இல்ல, உதயநிதி தான் அதை ஆற்றுப்படுத்தினார். இதை செய்யணும்னாரு. 2 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்தாரு.
நாடு முழுக்க நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் பிரச்சாரத்தை புயல் வேகத்தில் மேற்கொண்டார். ஒரு செங்கல்ல வச்சு இந்த நாட்டில் அவர் செய்த பிரச்சாரம் மிகப்பெரிய தாக்கத்தை வீச்சை ஏற்படுத்தியது. அதை தாண்டி சனாதன ஒழிப்பு மகாநாட்டில் கலந்து கொண்டு சனாதனத்தை குறித்து அவர் கடுமையான விமர்சனங்கள் முன்வைத்தார். அவருடைய தலைக்கு விலை வைத்தார்கள். அப்போது கூட அச்சப்படாமல் நான் சொன்னதுதான் திருப்பி பெறுவதாக உத்தேசமில்லை என்று உலகுக்கு அறிவித்தவன் உதயநிதி. மதிமுகல துரை வைகோக்கு பொறுப்பு கொடுக்கிறப்போ ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. ஆனா துணை முதல்வர்னு உதயநிதிக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்கிறப்போ அதே விமர்சனத்தை இங்க வைக்கணும்ல. வைக்கிறவங்க வைக்கட்டும், அதுக்கு பதில் சொல்லுவாங்க அவங்க. இல்ல நீங்க துரை வைக்க வைக்கணும், உதயநிதிக்கு நீங்க வைக்கணும்ல. ரெண்டு பேரும் நீங்க சமமா நேரடியாக பாதிக்கப்பட்டவன் தங்கச்சி, நான் நேரடியாக பாதிக்கப்பட்டவன். நான் மறுமலர்ச்சி திமுகவுக்கு உயிர் தருவதற்கும் உதிரம் சிந்தியும் வளர்த்தவனா. உங்களுக்கு துரோகம் நடத்திட்டாரா வைகோ? எவ்வளவு பெரிய துரோகம்னு கேட்கிறேன். நான் பேசாத ஊரில்லை, நான்கில் சம்பத் பேசாத நாளில்லைன்னு பேசினவனா. 19 வருட காலம் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு தென் திசை குமரி முதல் திருத்தணி மலையின் எல்லை வரையிலும் பஸ் படிக்கட்ட உட்கார்ந்து பயணம் செய்தவனா. அந்த கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டனை வாரி அணைத்து உச்சி மோந்து நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு என்ற நம்பிக்கையை நடவு செய்தவன் நான். அப்படின்னு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்க வைகோ? இப்படி எல்லாம் பணியாற்றணும் உங்களுக்கு? எனக்கு கட்சியில எனக்கு இடம் இல்லையே. என் வீட்டு பக்கத்தில் என் தாய் பிறந்த மண்ணில் வேறுக்கிளம்பியில என்னுடைய கொடும்பாவியை கொளுத்தினாரு ஆளை வச்சு. நாகர்கோவிலில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக சென்ட்ரல் சிலபஸில் ஒரு பாடத்திட்டம் இருந்தது. அதை கொளுத்தணும்னு முடிவு பண்ணி நாகர்கோவிலுக்கு வந்த பொழுது அந்த சென்ட்ரல் சிலபஸ் பாடத்திட்டத்தை கொளுத்துகிற பொழுது வைகோ சொல்லுகிறார், நான் சில கொளுத்துறது மாதிரி கொளுத்துங்கிறார். தலைவனா என்ன? கேப்டன் டிவி அதை படம் எடுத்துட்டு இருந்து என் வீட்டில் கொண்டு வந்து காமிச்சான். அப்போ இவரிடத்துல இனிமேல் நெருங்க முடியாது, அவ்வளோ வன்மம் அவருக்கு இருக்கு. என்னுடைய வருகையும் என்னுடைய வளர்ச்சியும் அவருக்கு பிடிக்கலை, நான் பேசுறதே அவர் ஜீரணிக்க முடியாமல் திணறாரு அப்படின்னு நான் முடிவெடுத்தேன். அப்போ வைகோ தான் தன்னுடைய மகனை தவிர கட்சியில வேற யாருக்கும் ஒரு பெயரோ ஒரு அளவுக்கு வளரவோ கூடாதுன்னு நினைக்கிறார். வைகோவுக்கு கூட வந்தவன் சாதாரணமான இல்லை, வைகோவை விட உயரமானவன் கண்ணப்பன். யாரு தெரியுமா? அவர் திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக கோவை மண்டலத்தில் பணியாற்றியவர். 1975 எமர்ஜென்சி வந்த காலகட்டத்தில் தலைவர் கலைஞருடைய கார் டிரைவர் சொல்லாமல் போயிட்டான். ஆட்சி கவிழ்ப்பு செய்தி வந்தவுடனே அதிகாரிகள் பழுமரம் தேடும் பறவைகள் போல பறந்து போயிட்டான். காவல் பாதுகாப்பு அதிகாரிகள் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டான். ஒரு முதலமைச்சராக இருந்த கலைஞருக்கு கார் ஓட்டத்துக்கு டிரைவர் இல்லை. அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் கண்ணப்பன், உங்கள் அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறத விட உனக்கு கார் ஓட்டியாக இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லி கார் ஓட்டினவர். பெரிய செல்வந்தர் அவர். ஆலாம்பாளையத்தில் இன்னைக்கும் அரசனை போல வாழுகிறவர். மிகப்பெரிய பண்ணை பிரபு, பொள்ளாச்சி மகாலிங்கத்தை எதிர்த்து அரசியல் செய்தவர். அவர் வந்தார் இவருக்கு கூட. கலைஞருடைய கேண்டிடேட் விருத்தாசலம் எம்.எஸ். செல்வராஜ் அந்த மாவட்டத்துக்கு அவரை கொண்டு வரணும்னு கலைஞர் நினைக்கிறாரு. கட்சியினுடைய தலைவர் கலைஞர் நினைக்கிறாரு. கலைஞர் நிறுத்தின கேண்டிடேட்டை எதிர்த்து போட்டியிட்டு விருத்தாசலம் எம்.எஸ். தோற்கடித்தவன் செஞ்சி ராமச்சந்திரன். இந்தியாதிக்க எதிர்ப்பு போரில் களம் கண்டவன் செஞ்சி ராமச்சந்திரன். கேட்டிங்களா? எல் கணேசன் வைகோவிட அற்புதமாக ஆங்கிலம் பேசுவார். ஏன் வேண்டும் இடஒதுக்கீடு என்று புத்தகம் எழுதியவர். லட்சிய பாதை என்று ஏடு நடத்தியவர். காலில் நகமுளைத்த நாள் முதலாகவே திராவிட இயக்க கொள்கையில் தன்னை ஒப்படைத்து கொண்டவர். 1989 முதலமைச்சர் கலைஞராக முடிசூட்டப்படுது பார்லிமெண்டரி செக்ரட்டரியாக இருந்தவர். திமுக ஆட்சிக்கு வராத காலகட்டத்தில் எம்எல்சி தேர்தல், அதுதான் கடைசி எம்எல்சி தேர்தலில் பட்டதாரி தொகுதியிலிருந்து தமிழ்நாட்டில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக டெல்லியில் வைகோவோடு உண்ணாவிரதம் இருந்தவர், சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தவர். அவர் இவரை நம்பி வந்தார். மொழிப்போர் இருக்குல்ல, இந்தியாவுக்கு எதிர்ப்பு போரினுடைய தளபதியே எல்ஜி தான். நீங்கள் அவரையெல்லாம் இழந்துட்டீங்களே.
இப்படி வந்தவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல துரோகம் செஞ்சு வெளியில அனுப்பிட்டாருன்னு சொல்றீங்களா? ஆமா, அனுப்பிட்டாரு. ஆனா இப்ப வரைக்கும் சொல்றாரு, நீங்க சொல்றீங்க கொள்கை எழுந்தாட்டு பாஜக கூட போக பாக்குறாங்க அப்படின்லாம். இப்ப வரைக்கும் கொண்ட கொள்கையில ரொம்ப தெளிவா இருந்து திமுகவுடன் தான் கூட்டணிகள் ரொம்ப உறுதியா இருக்காரு வைகோ. அப்படிதான் சொல்லுவாரு. 8ஆம் தேதி சொல்லுவோம், 9ஆம் தேதி போயிடுவோம். நாடு பூரா நான் பேசுறேன், திமுக கூட கூட்டணி. இந்த நாஞ்சில் சம்பத் ஊர் ஊரா போய் பேசுறேன். அப்பதான் இந்த சிற்றுந்துன்னு ஒரு மினி பஸ் விட்டாங்க. ஆட்டோ போகிற இடத்தில் சிற்றுந்து போய்விடுகிறது. கண்மடிக்காத கிராமத்தில் கடைக்கோடி இருக்கிற கிராமத்துக்காரன் பயணம் செய்வதற்கு சிற்றுந்து உதவுகிறது. கலைஞருடைய திட்டத்தில் முத்தான திட்டம்னு கலைஞர் சாதனை சமத்துவபுரம் அது இதெல்லாம் சொல்லி கூட்டணி நியாயப்படுத்தி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ அறந்தாங்கியில் ஒரு கல்யாணம். இந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருந்த கவிஞர் தமிழ்மறவன் மகன் கல்யாணம். தமிழ்மறவன் பெரிய கவிஞர், ஆற்றலாளர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் காலத்திலேயே முஸ்ரிப்புத்தன் எம்ஜிஆர் மன்றத்துக்கு தலைவராக இருந்த பொழுது துணைத் தலைவராக இருந்தவர். சிவகங்கை சீமை சார்ந்தவர். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார், வறுமையில் வாடினார். நொச்சி குப்பத்தில் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது ஒரு வீடை பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் அவருக்கு வாங்கி கொடுத்தார். அவருடைய மகனை படிக்க வைக்க அவருக்கு ரூபா இல்லை. நல்ல படிக்கிற தம்பி என்கிட்ட சொன்னார், என்னை பிள்ளைய படிக்க வைக்க காசு இல்லைடா சம்பத்துனார். நான் சொன்னேன், படிக்க வைங்க, அட்மிஷன் போடுங்கன்னு சொல்லி வீரபாண்டியார் சேலத்து சிங்கம் அவர்கிட்ட சொன்னேன், அண்ணனுக்கு நீங்கள் ஏதாவது உதவணும், கொடுக்கலாண்டான்னாரு. என்னால் முடிஞ்சது நான் கொடுத்து தான் அந்த பையன் படித்து பட்டதாரியாகி ஆஸ்திரேலியாவில் பெரிய வேலைக்கு போயிட்டான். அவனுக்கு அறந்தாங்கியில் பொண்ணு கல்யாணம். நீ வரணுன்னாரு. நான் போனேன் அந்த கல்யாணத்துக்கு. வைகோ தங்கியிருந்த விடுதியில் மேல் மாடிக்கு போய் வைகோவை சும்மா கட்டசை சந்திப்புன்னு சொல்லி கும்பிட்டேன். என்ன சம்பத் எப்படி இருக்கு? நல்லா இருக்கேண்ணா. நான் பேச்சு கூட்டத்துக்கெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. கூட்டணிக்கு மாதிரியா ஸ்டாலினை முதலமைச்சராக்கிறதெல்லாம் என் அஜெண்டா கிடையாது, புரியுதா அப்படின்னாரு. நெஞ்சில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. இருக்க மாட்டான் போல இருக்குன்னு சொல்லி நான் அப்பவுமே முடிவு பண்ணிட்டேன், கூட்டணி மாறிடுவாருங்கிறது. ஆமாம், மாறிடு. ஜெயலலிதா வீட்டு வாசலில் போய் நிற்கிறார். திருச்சி மாநாட்டில் ஆள் உயர கட் அவுட்டு கலைஞருக்கு வச்சுருக்க மாதிரி ஸ்டாலினுக்கு வச்சுருக்க மாதிரி வைக்கிறாங்க. நேரு மாநாட்டுக்கு வாரான்னு சொல்லிட்டார், வைகோ வராருங்கிறத சொல்லிட்டார். ஜெயலலிதா போய் பார்த்துட்டார். கட் அவுட்டையெல்லாம் அடித்து உடச்சி நொறுக்கிட்டான் திமுக தொண்டை. அதுதான் இப்போ செய்கிறார். அப்போ 26ல் திமுக கூட்டணியில் வைகோ இருக்க மாட்டார்? இல்லை, நிச்சயமாக இல்லை. இல்ல சார், இப்ப வரைக்கும் சொல்றாரே சார் திமுக கூட்டணி தான். வைகோக்கு குணத்தை சொல்றேன்ல உங்கள்கிட்ட. ஓ, இப்படி நடந்து பாரு, கடைசி நிமிஷத்துல தலைக்கீழ மாறிடுவாரு. பாஜகவில் என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு? மதிமுகவுக்கு. மத்திய மந்திரி ஆயிருவான்ல மகன், பிளப்பு நடக்கும்ல, நல்லா ஜோரா பிளப்பு நடக்கும். மந்திரி பதவி கிடைச்சா போதுங்க, எம்எல்ஏ எல்லாம் வேண்டாம், தேவையில்லை அவனுக்கு. அவன் மகனை எம்எல்ஏகள் திமுக எம்எல்ஏகள் இல்லையா? உங்களுடைய கணிப்பு பலிக்குதான் பார்ப்போம். இவரோட நிறைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.